இது எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல நம்ம சபை கட்டப்பட்டிருக்கிறது என்றால், அபிஷேகிக்கப்பட்ட, ஆர்டைன்ட், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தின் மேல சபை கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய விசேஷித்த ஒரு தன்மையை நாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான அது அபிஷேகிக்கப்பட்டதான கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இது மாளிகையாக எழுப்ப வேண்டும். நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேலஸாக விளங்க வேண்டும். காரணம் என்னன்னா, ராஜா இயேசு ராஜா இந்த மாளிகையில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.